எல்லாம் கை விட்டுருவாங்க. மனுஷன் கை விட்டுருவான். கை விட்டுறவங்கள நீங்க நம்பி போற காரியம் அனைத்தும் கைவிட்டுரும். ஆனா கர்த்தர் கைவிட மாட்டார். இதுதானே தேவை. கர்த்தர் எதிர்பார்க்கிறது விசுவாசம், நம்பிக்கை. அவரை நான் கைவிடாம இருக்கணும். எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும். அவரை போல ஒரு கம்ஃபர்ட் யாருமே கிடையாது. பயங்கரமான கடினமான சூழ்நிலைகள், தாக்கி கொண்டிருக்கிற சூழ்நிலைகள், எனக்கு முன்பாக இருக்கிற அது யாரா இருந்தாலும் சரி, அது நீதிமானா இருக்கட்டும், ஜெபிக்கிறவங்களா இருக்கட்டும், பக்திமான்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அவங்களுக்கு வர துன்பங்கள் அநேகமா இருக்கிறோம். ஆனா அதை தப்பித்துக் கொள்ள கர்த்தர் வழிகளை உண்டாக்கி தருகிற தேவனா இருக்கிறார். கர்த்தரை தேடுகிறவர்களை, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதே கிடையாது. கைவிடவே மாட்டாரு. என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சு சொல்றேன் ஒரு காரியத்தையும். ஏன்னா ஒருத்தருடைய, நான் சொல்லுவேன் எப்பவுமே, ஒருத்தருடைய வாழ்க்கைக்குள்ள போய் பார்த்தாதான் தெரியும். சும்மா வெளியேறங்கம்மா நான் அவங்கள பார்த்து அவங்கள நம்ம கணக்கு போட்டுடலாம். ஓ, அவங்க எப்படி இருக்கிறாங்க பாரு, இவங்க எப்படி இருக்கிறாங்க பாரு, அவங்க எவ்வளவு ஸ்டைலா இருக்கிறாங்க பாரு, என்ன மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க பாரு. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு தான். சோ எல்லாருக்குமே கடினமான சூழ்நிலைகள் வரும்போது, எனக்கு முடியாத ஆண்டவரே, நான் சோர்ந்து போயிடுவேன் ஆண்டவரே. எனக்கு எனக்கு ஃபோன் பண்ணுவீங்க. எப்படி சொல்லுவாங்கனாக்கா, ஜபாவே இல்லை, பைபிளே வாசிக்க முடியல, நல்ல பைபிள் வாசிச்சிருந்தேன், நல்ல ஆராதனை பண்ணிட்டு இருந்தேன், பைபிளே வாசிக்க முடியல, எனக்கு நான் ரொம்ப டவுனா இருக்கிறேன், எனக்கு அந்த மைண்டே வரமாட்டுது, பைபிள் வாசிக்கிற மைண்டே. என்னைக்குமே பைபிள் எடுத்து வாசிங்களேன். ஒவ்வொரு வசனமும் நம்மளுக்கு டைரக்டா பேசிக்கிட்டே இருக்கும், டைரக்டா பேசிக்கிட்டே இருக்கும். அந்த பைபிளை நல்லா வாசித்துட்டு ஒரு நல்ல ஒரு பாடலை பாடிட்டு ஜபத்துக்குள்ள இறங்கி பாருங்க, அந்த நாளே பரிபூர்ண சமாதானமாகவும் பரிபூர்ண ஆசீர்வாதமாகவும் இருக்கும். பிரியமானவர்களே, எங்கேயுமே கர்த்தர் கைவிடவே மாட்டார். அந்த 9வது அதிகாரத்துல கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைவுபடாது என்று 34 பார்க்கும், சங்கீதம் 34. ஆனா கர்த்தரை தேடுகிறவர்கள் அவர் கைவிடுவதே கிடையாது. சோ அது எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருக்கட்டும், எந்த சிச்சுவேஷனா இருந்தாலும் சரி, ஒரு கடினமான சிச்சுவேஷன், போர் நடக்கிற மாதிரி இருக்கட்டும், வீட்டுக்குள்ளேயே போர் நடக்கட்டும், வெளியில உங்களை எதிர்த்து வரட்டும், என்ன காரியங்கள் வந்தாலும் கர்த்தர் பாருங்களேன், உங்களுக்குள்ள ஒரு அமைதியை கொடுப்பாரு. அடே சைலண்டா இருப்பீங்க. செய்றீங்களா செய்யுங்க, பேசுறீங்களா பேசுங்க, நடத்துறீங்களா நடத்துங்க. நம்ம சமாதானத்தை காத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கு உண்மையாகவே. சோ கொடுக்கிறவர் அவர், சமாதானத்தையும் ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறவர் அவர். சோ நம்பர் 1, அந்த பரிபூர்ண ஆசீர்வாதம் சொல்லும் போது கர்த்தரை நம்புவது நம்பர் 1. 2வது பாத்தீங்கன்னா, கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறது ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறது அதுதான் ரொம்ப முக்கியம்.